ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் நஸ்ரியா. ஐம் செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் இன் இந்தியா. ஆக்சுவலாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்பா வயசு இருக்கும் அவருக்கு. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சர்ஜரி பண்ணியிருந்ததுனால சாரி ஆர்டர் வாங்கியிருந்தேன். தொப்புல காட்டுறியான்னு கேட்டாரு. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்ல திருச்சி டு மதுரை, மதுரை டு சிவகங்கை, சிவகங்கை டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு கோயம்புத்தூர் 5 டிரான்ஸ்ஃபர். நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 3 காலம் கொடுத்துருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த காலம் நீங்க கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆவது காலம் கொடுக்குறீங்க? அரசாங்கம் கொடுக்காதுங்க. அது எப்படி கொடுக்கும்? பாருங்க, இப்ப அமெரிக்காலாம் ஆண் பெண் 2 பாலினம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எப்ப இந்தியால சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் பதறி போய் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த மாதிரி வந்தா உங்களுடைய திருநங்கை சமூகத்துடைய பதில் என்னவா இருக்கும்? என்ன பண்ண எல்லாம் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து நான் வந்துட்டு ஒரு அறிக்கை வந்து ஒவ்வொரு அறிக்கை சொல்லும்போது 9வது அறிக்கையில வந்துட்டு திருநங்கை சமுதாயத்தை பத்தி எங்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி. ஆனா அது வந்து இந்த மாதிரி இடத்துல இண்டிகேட் பண்றது வந்து அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு ஹையர் ஆஃபீஸர் நம்மளை தொடும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கையெடுறா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்ன அப்புறம் என்ன பண்ணுவோம்? குத்தி வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு ஹெச்ஐவி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பரவாயில்ல காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் பிடிச்சு ஒரு 25,000 to 30,000 சேலரியில வந்துட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம அதுக்கு பாய சொல்லிட்டு நடுவில் இங்க போயிடலாமே. அது ஒரு நாளைக்கு 5,000 10,000 சம்பாதிச்சிடலாமே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் நஸ்ரியா. ஐம் செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் இன் இந்தியா. இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2017 பேட்ச். ஆக்சுவலாக லைஃப்னு பார்க்கும்போது ஜென்ஸ் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் லைஃப், அதுலேருந்து கஷ்டம்னு பார்த்தா டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப். ஸோ இந்த லைஃப்பில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தாச்சு. பட் அதை விட இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் அந்த அளவுக்கு உங்களை என்ன கஷ்டப்படுத்துருந்துச்சு? யார் கஷ்டப்படுத்தினாங்க? ஜெண்டர் தான் என்னை கஷ்டப்படுத்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. மென்டலி டிஸ்டர்ப் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக யாரும் வந்து இப்போ அடித்தாலும் அந்த இது கொஞ்சம் காயம் வேகமாக மறைஞ்சிரும். பட் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. யார் உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணது? ஹையர் ஆஃபீஸர் தான். என்ன மாதிரியான டிஸ்டர்ப்? ஃபர்ஸ்ட் நான் திருச்சி ட்ரைனிங்ல இருந்தேன். அப்போ அங்கே வந்து ஓட விடுறது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் பெயினாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சொன்னப்போ அதை பற்றி கேட்பாங்க நம்ம கிட்ட, உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ட்ரைனிங்ல ஒரு துணி இல்லாமல் நிற்க வச்செல்லாம் பார்த்தாங்க. அதையும் தாண்டி நீங்க போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பெரிய அதையும் தாண்டி 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகவே இருந்துச்சு, குறைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் ரிசைன். என்ன மாதிரியான மன உளைச்சல்கள், மென்டல் டிஸார்டர் உங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க? என்ன மாதிரியான? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த கலெக்ஷன் போறது, இந்த மாதிரி போறது இருக்கும்போது பேரச்சு ரோட்ல பார்த்தா நீ அழகா இருக்க, லவ் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க இல்லையா, வெளில வரியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் டோட்டலி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கும், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கும், நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்போ வந்து அந்த டைமிங்ல எல்லாத்தையும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அப்படின்லாம் பேசுவோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு என்னென்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட பாடி பத்தி இது பத்திலாம் கேட்பாங்க. எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினலா, என்ன பண்ணுவாங்க, கீழே எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பசங்க வந்துட்டு நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி டபுள் மீனிங்கா பேசுவாங்க. ஆக்சுவலா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, ஒரு 56 இப்படி இருக்கும். உங்களோட ஹையர் அத்தாரிட்டி. ஆமா, அவர் என் பக்கத்துல தான் உட்காந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சர்ஜரி பண்ணியிருந்ததுனால சாரி ஆர்டர் வாங்கியிருந்தேன். தொப்புல காட்டுறியான்னு கேட்டாரு. அப்புறம் நான் வார்ன் பண்ணேன், சார் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்ல திருச்சி டு மதுரை, மதுரை டு சிவகங்கை, சிவகங்கை டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு கோயம்புத்தூர் 5 டிரான்ஸ்ஃபர். கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா ஏஆர்ல இருந்துட்டு சாய்பாபா காலனி, சாய்பாபா காலனில இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஜேஏபி யூனிட். கோயம்புத்தூர்லயே 4 டிரான்ஸ்ஃபர், மொத்தம் 9 டிரான்ஸ்ஃபர். இப்போ என்ன பொசிஷன்ல இருந்தீங்க போலீஸ்ல? நீங்க போலீஸ்ல லாஸ்டா வந்துட்டு நான் ரிசைன் பண்ணும்போது
சைல்டு அண்ட் உமன்ஸ் வெல்ஃபேர் அந்த இதில் வந்துட்டு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷனில் ஜாயின் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க? வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணேன் ஓகே. கான்ஸ்டபிளா. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லண்டோ போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு சிவகங்கை போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒரு 15 days. அதுக்கப்புறம் அங்கே வந்து ராமநாதபுரம் ட்ரான்ஸ்ஃபர். நீங்க உங்களை மகளிர் இது சார்ந்து ஒரு துறையில் அமைச்சு இல்லையா போலீஸ்? இல்ல, இது ஆக்சுவலா நான் வந்து வெரிஃபை பண்ண நினைக்கிறேன். நான் இந்த இதுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து தனி கோட்டா இருக்கும், சோ அதுலதான் அவங்க ஜாப் போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கான தனி கோட்டா எதுவுமே கிடையாது. ஃபீமேல் கேட்டகரியில நம்மள எடுப்பாங்க. ஃபீமேல் கேட்டகரி ஃபீமேலுக்கு என்ன ஒரு இடஒதுக்கீடு இருக்கோ அந்த இடஒதுக்கீடு தான், இல்லைன்னா கம்யூனிட்டி வைஸா என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அதுதான். டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியா வந்துட்டு ஸ்பெஷலா எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. சரி, இப்போ போஸ்டிங் போட்டதும் உங்களை ஆண்கள் இருக்கக்கூடிய இதுக்கு இல்ல பெண்கள் இருக்கும். பெண்கள் கூட தான் வந்து ட்ரைனிங்லாம் போட்டாங்க. போஸ்டிங் வந்துட்டு பெண்கள் கூட தான், பெண்கள் மாதிரி தான் போட்டாங்க எல்லாமே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பெண்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒண்ணு டிரான்ஸ்ஜெண்டரை வந்துட்டு பெண்களை ஈக்குவல் பண்ணா கம்பேரிசன் பண்ணா மேல் அண்ட் ஃபீமேல் 2 காலம் மட்டும் கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 3 காலம் கொடுத்திருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். முன்னாடி அதர்ஸ் இருக்கும், இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த காலம் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல் ஃபீமேல் மட்டும் தான், நீங்க ஃபீமேல் கேட்டகரியில தான் எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆவதா காலம் கொடுக்குறீங்க? அப்படி காலம் கொடுத்தா நீங்க எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல. அரசாங்கம் கொடுக்காதுங்க. அது எப்படி கொடுக்கும்? பாருங்க, இப்ப அமெரிக்கால எல்லாம் ஆண் பெண் 2 பாலினம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எப்ப இந்தியால சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் பதறி போய் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த மாதிரி வந்தா உங்களுடைய திருநங்கை சமூகத்துடைய பதில் என்னவா இருக்கும்? என்ன பண்ணி எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மக்கள், எங்க சமுதாய மக்கள் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டுமே ஒரு 10,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இதுல சென்னை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 1500 2000 பேருக்கு மேல இருக்காங்க. பாதி பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களாம் வந்துட்டு வேண்டாம், அதாவது இந்த சமுதாயத்தை வந்து நம்மளுக்கு கேலி கிண்டலுக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லிட்டு பையன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டோட இப்படி இருந்துக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜயண்ணா வந்துட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒவ்வொரு அறிக்கை சொல்லும்போது 9வது அறிக்கையில வந்துட்டு திருநங்கை இவங்க சமுதாயத்தை பத்தி, இவங்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு திருநங்கை மக்கள் வந்து கேட்டாங்க, அதையே எங்களோட இடஒதுக்கீடு மட்டும் ஏன் 9ஆம் நம்பர் காலத்துல கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவங்களுடைய கட்சியில இருந்த தொண்டர்கள் வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இங்க வந்து ஆண் பெண் எல்லாரும் சமம் தான், எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. இங்க யாரும் வந்துட்டு இப்ப திருநங்கை வந்து உடம்பு கையை கிழிச்சா ரத்தம் இல்லாம தண்ணி வராது. எல்லாரும் ஈக்குவாலிட்டி தான் இல்லையா? இங்க வந்து என்ன பார்க்க கூடாதுன்னா மனுஷனை பிறந்தவங்க ஜாதி மதம் இதுதான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி நாங்களும் வந்துட்டு நார்மல் எல்லா மக்களை மாதிரி தான். விஜயண்ணா கொடுத்தது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான், எங்களுக்கு பண்ண தப்பு கிடையாது. ஆனா அது வந்து இந்த மாதிரி இடத்துல இண்டிகேட் பண்ணது வந்து அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தொண்டர்கள் பேசுறதுக்கு இதுல ஒன்றும் கிடையாது. தொண்டர்கள் வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரில எந்த ஒரு ஆஃபர் அவங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு அறிக்கை வெளியிடல. விஜயண்ணா வெளியிட்டாங்க, அதுக்கான நாங்க அவங்களுக்கான ரீப்ளே தான் கொடுத்தோமே தவிர்த்து இவங்க பேசுறதுக்கு அவங்கவுங்க கருத்தை தெரிவிக்க அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. பட் ஆனா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசும் தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறது தப்புதான். இப்ப இதே நாங்க வந்து ஒரு ஆண்கள் சமுதாயத்தை பத்தி கேட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா, இல்ல ஒரு பெண்கள் சமுதாயத்தை பத்தி கேட்டா ஏத்துக்குவீங்களா, இல்ல எங்களை மாதிரி உள்ளவங்க ஒருத்தவங்க யாராச்சும் ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு வேட்பாளரா இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? அப்புறம் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது மக்களோட கருத்துக்கள் எப்படின்னா, மக்களோட பார்வை திருநங்கை இவங்கனாலே வந்து பிச்சை எடுக்கிறது, பாலியல் தொழில் பண்றது இந்த கண்ணோட்டத்துலதான் பாக்குறாங்க. ஒரு ஜாப்ல இருந்தாலுமே அதே கண்ணோட்டம் தான் எங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து ஒரு கேன்டீன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், போலீஸ் கேன்டீன்ல இருக்கும்போது ஏட்டையை வந்து என்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி கையை சொரண்டி பேசுவாரு, கையை தொட்டு பேச. இது ஒரு ஃபீமேல்கிட்ட போய் பேச முடியுமா? முடியாது. ஆனா நீங்க நினைச்சுக்கலாம், அதை இப்படி எடுத்தோன்னு ஒருத்தவங்க வந்துட்டு கையை தொட்டு பேசுறதுக்கு நீங்க ஏன் அப்செப்ட் பண்றீங்க, பெண்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நான் வந்து அப்செப்ட் பண்றது கிடையாது. அவங்க வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டு தொடுறாங்க. நம்ம அவங்க ஒரு ஹையர் ஆபீஸ் நம்மள தொடும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கையேடுற அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஊட்டி வச்சு செய்வாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம சரி தொட்டு பேசிக்கோங்க, தொட்டு பேசினால என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்செப்ட் பண்ணிக்கிறதா. அப்புறம் பாலியல் ரீதியா வந்தீங்கன்னா என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு HIV இருக்கு, சோ அதனால வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொன்னீங்க. HIV இருந்தா எப்படி போலீஸ் வேலையில எடுப்பாங்க? அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப
அப்பயும் உங்களை வந்து நம்ம கூப்பிட்டாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு என் ஜெஸ்ட் எல்லாம் பிடிச்சி எல்லாம் டச்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 2 months கிட்ட நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தேன். ஒரு 25,000 to 30,000 சேலரியில வந்துட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம அதுக்கு பாலியல் தொழிலுக்கு நடுவில் நின்று போயிடலாமே, அது ஒரு நாளைக்கு 5,000 10,000 சம்பாரிச்சிடலாமே, ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் பார்த்தா அப்படி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அப்படி நம்ம இருக்கிறதுக்கு இப்படி இருந்து போயிடலாமே.